சும்மா வணக்கம் மக்களே. என்ன மக்களே, நல்லா இருக்கீங்களா? ஜாலியா இருப்பீங்களா பிக் பாஸ் இல்லாம? ஆனா சத்தியமா சொல்றோம் ப்ரோ, என்னதான் இந்த பிக் பாஸை போட்டு நம்ம வெறுன்னு வெறுத்து எடுத்தாலுமே இந்த பிக் பாஸ் இல்லாம கொஞ்சம் போர் அடிக்கத்தான் செய்யுது. நமக்கே தெரியாம இந்த பிக் பாஸ் வந்து நம்ம வாழ்க்கை கூட ஒரு மாதிரி கனெக்ட் ஆயிடுச்சு கைஸ். பிக் பாஸ் இல்லாம காலங்காலத்துல எந்திரிச்சுன்னா ஒரு மாதிரி போரிங்கா இருக்கு. என்ன மாதிரி எவ்வளவு பேர் இந்த ப்ரொமோ மிஸ் பண்ணீங்க? நல்லா காலைல எந்திரிச்சு ஒரு மாதிரி ப்ரொமோ தேடுறேன் ப்ரோ. எப்பவும் போல அலாரம் அடிக்காம நானே முழிச்சிட்டேன். அலாரம் அடிக்காம நானே கரெக்டா 9 மணிக்கு முழிச்சு ஒரு மாதிரி யூடியூப் போகுது, என் கை ஆட்டோமேட்டிக்கா யூடியூப் பக்கமா போகுது. அந்த அளவுக்கு நம்ம ஒரு மாதிரி கனெக்ட் ஆயிருக்கோம். கண்டிப்பா நீங்களும் என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரோமோ மிஸ் பண்ணிருப்பீங்க, பிக் பாஸ்க்கான லைவை மிஸ் பண்ணிருப்பீங்க. சொல்ல முடியாது, ஒரு சில பேர் கண்டிப்பா என்ன கூட மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. மிஸ் பண்ணிருக்கீங்க இல்லெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா பல பேர் வந்து எனக்கு இன்ஸ்டால மெசேஜ் போட்டுட்டு இருக்காங்க, ப்ரோ என்னத்தையா ஒரு வீடியோ போட்டு தொலை ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் புதருக்குள்ள இருந்து எந்திரிச்சு வெளியே வந்து ஒரு வீடியோ போடு ப்ரோன்னு சொல்லிட்டு கால்ல இருந்து பல பேர் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக இந்த வீடியோ போடுறேன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா நான் ஒரு வீடியோ போடணும்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஆக்சுவலா காலையிலே போடணும்னு வச்சிருந்தேன். பட் என்ன பண்ணேன், 104 நாளா சரியா தூங்கல. வெறும் 4 மணி நேரம் தான் டெய்லி தூங்கியிருக்கேன். அதனால நீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சரி முழிச்சாலும் பரவாயில்ல திரும்பி தூங்கடான்னு சொல்லி தூங்கிட்டேன், வேற ஒண்ணு இல்ல. சரி ஓகே, இந்த வீடியோ எதை பத்தி இருக்க போகுதுன்னா, நேத்து நைட்ல இருந்து ஒரு கும்பல் வந்து பயங்கரமா திவ்யாவை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. திவ்யாவை மட்டும் இல்ல, திவ்யாக்கான அப்பாவுமே பிடிச்சு போட்டு ரொம்ப கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. அதை பார்க்கும் போதே ரொம்ப ஒரு மாதிரி யாரா நீங்களா இன்னுமாடா இப்பெல்லாம் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதை பத்தி ஒரு விஷயம் பேசணும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா திவ்யா வந்து வின் பண்ணது பிஆரால தான். திவ்யா வந்து பிஆருக்கு ஒரு 30 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா கண்டிப்பா திவ்யா வின் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பல விதமான உருட்டுகளை போட்டு ஒரு மாதிரி குமரிட்டு இருக்காங்க. அதை பத்தி கண்டிப்பா பேச போறோம். அது மட்டும் இல்லாம நேத்து இந்த ஃபினாலேல என்னால ஒரு விஷயத்தை கவனிக்க முடிஞ்சு, நம்ம கானா வினோத் அவர்களுக்குள்ள இருந்த வருத்தத்தை பார்க்க முடிஞ்சு. கானா வினோத் அவர்களுக்குள்ள இருந்த அந்த வருத்தம் அப்படிங்கிறது உண்மையாவே என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணிச்சு. அதுவும் அந்த மனுஷன் அந்த ஸ்டேஜ்ல உட்கார்ந்து அந்த ஃபினாலே மூமெண்ட் ஒரு மாதிரி பார்த்தாரு தெரியுமா? அந்த அந்த டைம்ல வந்து நமக்கே ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இவர் பணப்பட்டி எடுக்காம இருந்திருக்கலாமே, பேசாம பணப்பட்டி எடுக்காம இருந்திருந்தா அந்த இந்த டைட்டில் கிடைச்சிருக்கும், 50 லட்சம் ரூபாய் பணம் கிடைச்சிருக்கும், அந்த கார் கிடைச்சிருக்குமேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி தோணுச்சு ப்ரோ. உங்கள எவ்வளவு பேருக்கு அப்படி தோணுச்சுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப தோணுச்சு. இந்த மனுஷன் தப்பு பண்ணிட்டாரு, பெரிய தப்பு பண்ணிட்டாரு. அந்த டைம்ல ஒரு 18 லட்சம் எடுத்தப்போ நம்ம வந்து பெருசா சப்போர்ட் கொடுத்தோம். சரி ஓகே, ஒரு நல்ல மூதான்னு சொல்லிட்டு. பட் இப்ப பார்க்கும்போது அந்த விஷயத்தை ஒரு பண்ணிருக்க கூடாது அப்படி சொல்லிட்டு ரொம்பவே பேச தோணுது. அதை பத்தியுமே சின்னதா ஒண்ணு பேசலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம வெளியே வந்து ஒரு கும்பல் இன்னும் கதறிட்டு இருக்கு, ரியல் டைட்டில் வின்னர் நாங்க தான் சொல்லிட்டு. சத்தியமா சொல்றேன், ரியல் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது கானா வினோத் மட்டும்தான். ஓகேவா? திவ்யாவை தாண்டி இன்னொரு நபர் நம்ம பார்க்க போறோம்னா அது கானா வினோத் மட்டும்தான். சாரி, அப்படி சொல்லக்கூடாது. கானா வினோத்தை தாண்டி இன்னொருத்தர் நம்ம பார்த்தோம்னா அது திவ்யா, அவ்வளவுதான். ஓகேவா? கானா வினோத்தை தாண்டி இன்னொருத்தர் நம்ம டைட்டிலுக்குலாம் வச்சு பார்க்கவே இல்லை. நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து கவனிச்சிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங்ல இருந்து யாருக்கு அபிஷியல் ஓட்டிங் இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். அந்த வகையில நேத்துல இருந்து ரியல் டைட்டில் வின்னர் எங்க அக்கா தான், சொல்லிட்டு அந்த அக்காவை போட்டு இன்னும் அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த அக்காவுக்கு சப்போர்ட் பண்றாங்க பேர்ல அந்த அக்காக்கான பேர் தான் இவனை டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுக்கு புரிய மாட்டேங்குது ப்ரோ, இவனை பண்றது ஒரு தற்குறித்தனன்னு சொல்லிட்டு. சோ அதை பத்தி சின்னதா பேசலாம்னு சொல்லி எனக்கு தோணி இருக்கு. சோ மொத்தமா பாத்துடலாமா? சோ வீடியோக்குள்ள போற முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நமக்கான வீடியோன்னு ஒரு 10 பேர் சஜஸ்ட் பண்ணும். சோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு கானா வினோத்தை பார்த்து கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு ப்ரோ. ஏன்னா நேத்து ஃபினாலே ஸ்டேஜ்ல கவனிச்சிருப்பீங்க, அந்த மனுஷன் தனக்குள்ள இருந்த அந்த ஒரு வெறுப்புகளை தான் அந்த பாட்டுல தெரிவிச்சிருப்பாரு. கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அந்த பாட்டுல இருந்த ஒவ்வொரு லைனுமே உண்மை. நம்ம மனசுல நினைச்ச விஷயத்தை தான் அந்த மனுஷன் வந்து அந்த ஸ்டேஜ்ல பாடினாப்ல. அது மட்டும் இல்லாம எல்லாம் முடிஞ்சு கடைசி அந்த ஃபைனல் மூமெண்ட்டுக்கு வரும்போது நம்ம கானா வினோத்துக்கான மூஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிருச்சு. ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஏங்கினார். அந்த காரை வாங்கணும், அந்த 50 லட்ச ரூபாய் பணத்தை வாங்கணும், அந்த 50 லட்ச ரூபாய் பணத்தை வாங்கி நம்ம ஃபேமிலிக்கு ஒரு நல்ல வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஏங்கினார். வீட்டுக்குள்ள பல இடங்கள்ல பேசி இருந்திருப்பாரு, கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. சொல்லிட்டே இருப்பாரு, விளையாட்டு போக்குல சொல்லிட்டே இருப்பாரு, அந்த கார் எனக்கு தான் சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது நேத்து அந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது அந்த கப்பை கொடுக்கறது, அந்த 50 லட்ச ரூபாய் செக்கை கொடுக்கறது, அந்த காரை கொடுக்கறது, இதெல்லாம் கொடுக்கும்போது அந்த மனசை ஒரு மாதிரி உடைஞ்சிட்டார். சத்தியமா சொல்ற, அந்த மனசை ஒரு மாதிரி உடைஞ்சிட்டார். எனக்கே பார்க்க கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அப்படி பண்ணிட்ட, எடுக்காம இருந்திருக்கலாம்லண்ணா. சரி, உன் சைடு புரியுது, நீ வந்து பசியில இருந்து பிரியாணிக்கு ஆசைப்படாம இருந்த கஞ்சி எடுத்து குடிச்சிட்ட, அது புரியுது. இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுச்சு. இதுக்கு காரணமும் சேனல் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த தண்ணிப்பழ மாதிரி ஆளுக்கெல்லாம் 3வது வாரம் 2வது வாரத்துல டிப்புன்னு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பி போட்டிருந்தாங்கன்னா வீட்டுக்குள்ள கண்டிப்பா ஒரு சில பேருக்கு பயம் வந்திருக்கும். கடைசி நேரத்துல இந்த ரெட் கார்டு அப்படிங்கிற விஷயம் வந்திருக்காது. கண்டிப்பா அந்த 2 பேர் வீட்டுக்குள்ள இருந்திருப்பாங்க. ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிற அந்த 5 பேரும் கண்டிப்பா மாறி இருப்பாங்க. அப்ப காமமா வீட்டுக்குள்ள இருக்கும்போது கானா வினோத்தை பணப்பட்டி எடுக்க விட்டுருக்க மாட்டாரு. அப்ப கானா வினோத் கண்டிப்பா அந்த டைட்டில தட்டி தூக்கி இருப்பாரு. அந்த மனுஷனுக்கு 50 லட்ச ரூபாய் பணம் கிடைச்சிருக்கும், அந்த கார் கிடைச்சிருக்கும். அவர் நினைச்ச மாதிரி அந்த வாழ்க்கையை பயங்கரமா வாழ்ந்திருப்பாரு. பட் இந்த விஷயத்தெல்லாம் விட்டுட்டமேன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் ஏங்கினார்.
ஏன்னா அந்த மனுஷன் பணப்பட்டி எடுத்துட்டு வெளியே போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்குள்ள வரும்போது ஒரு மாதிரி டிப்ரெஷனா தான் வந்தாரு. கண்டிப்பா நீங்க பாத்திருப்பீங்க. அவர் எனக்கு கேட்டா உடம்பு சரியில்லைன்னு சொன்னாப்ல, ஆனா அந்த மனுஷன் பயங்கரமான டிப்ரெஷன்ல இருந்திருக்காரு. ஒரு மூஞ்சிலே தெரிஞ்சு. என் வீட்டுக்குள்ள வந்து சாண்டி கூட பேசும்போதெல்லாம் ஒரு மாதிரி உடஞ்சே பேசியிருப்பாரு. அவ்வளவு கஷ்டத்துல இருந்திருக்காரு. வெளியே வந்து பார்த்து மக்களுக்கான ஆதரவெல்லாம் கவனிச்சுட்டு, என்னடா இது இவ்வளவு சப்போர்ட் இருந்திருக்க நமக்குன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் உடஞ்சிட்டாரு. சோ என்ன கேட்டா உண்மையான வின்னர் வந்து கானா வினோத் தான். பட் கானா வினோத் வந்து தவறுதலா ஒரு மூவ் பண்ணதுனால அடுத்த கட்டமா இப்ப திவ்யாக்கு போயிருக்கு. சோ அடுத்த கட்டமா திவ்யா வந்து இந்த இடத்துக்கு டிசர்வ் தான். ஓகேவா? சோ இல்ல கானா வினோத்கான வருத்தம் ஓகே. அத கண்டிப்பா வாழ்க்கையில அவர் இதை விட நல்ல ஒரு இடத்துக்கு போவார் நான் நம்புறேன். ஏன்னா அவர் வந்து ஒரு உழைப்பாளி. கண்டிப்பா உழைச்சிக்கிட்டே தான் இருப்பார். நிக்க மாட்டார். அவர் கேப் கிடைக்கிறதுல கண்டிப்பா தனக்கான உழைப்பை போட்டுக்கிட்டே இருப்பாரு. சோ கண்டிப்பா கானா வினோத் அவர்கள் இதை விட ஒரு பயங்கரமான ஒரு இடத்துல இருப்பாரு நான் நம்புறேன். இப்ப கவின்லாம் எப்படி இருக்காங்க, கவின் சாண்டிலாம் அவங்கள மாதிரி கானா வினோத் அவர்கள் நல்ல ஒரு பொசிஷன்ல இருப்பாரு. கண்டிப்பா அடுத்த வருஷம் பிக் பாஸ்க்குள்ள கானா வினோத் ஏதாவது ஒரு மூவிக்கான ப்ரமோஷனோ இல்ல அவருக்கான ஆல்பம் சாங்கோ ஏதோ ஒரு ப்ரமோஷனுக்கு கண்டிப்பா கானா வினோத் உள்ள வருவார் நான் நம்புறேன். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த கட்டமா ரியல் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முட்டுகள் போயிட்டு இருக்கு. இதை நான் வந்து ரொம்ப சிம்பிளா முடிச்சுட்டு போயிடுறேன். உங்க இஷ்டத்துக்கு எதாவது உருட்டிட்டு இருக்காதீங்க. ரியல் டைட்டில் வின்னர் பார்வதி அப்படிங்கிறதுனா உங்க மன திருப்திக்கு வேணா சொல்லிக்கலாம். ரியல் டைட்டில் வின்னர் கானா வினோத் மட்டுமே. கானா வினோத் மட்டுமே ரியல் டைட்டில் வின்னர். அதை தாண்டி யாருக்கு ஓட்டு இருந்துச்சு அவங்க கைக்கு இப்ப கப்பு போயிருக்கு. ஓகேவா? அதை தாண்டி யாருக்கு ஓட்டு இருந்துச்சு, நம்ம திவ்யா கணேஷ் அவர்களுக்கு ஓட்டு இருந்துச்சு. திவ்யா கணேஷ் அவர்களுக்கு கப்பு போயிருக்கு. சோ இந்த ரியல் டைட்டில் வின்னர்னு சும்மா குறுக்க மறுக்க ஓடிட்டு இருக்க கூடாது. கும்பிடும் இதுக்கப்புறம் இந்த டாபிக்ல வரக்கூடாது. சரியா? அப்ப அந்த வகையில அடுத்ததா திவ்யா கணேஷை பார்த்து பிஆர் வச்சுதான் வின் பண்ணிட்டாங்க, இத்தனை லட்சம் செலவு பண்ணிருக்காங்க, அத்தனை லட்சம் செலவு பண்ணிருக்காங்க. அதுலயும் ஒரு சில தற்குறிஸ் போடுறது எனக்கே சிரிப்பா இருக்கு. திவ்யா கணேஷ் 30 லட்சம் ரூபாய் பிஆருக்கு செலவு பண்ணிருக்காங்களாம். ஏண்டா டைட்டில் வின்னர் அமௌண்டே மொத்தமா கிடைக்கிறது 36 லட்சமோ 37 லட்சம் தான் கிடைக்கும்டா. அதுல எப்படா 30 லட்சத்தை பிஆர் கொடுப்பாங்க? அது மட்டும் இல்லாம எனக்கான அடுத்த கேள்வி என்னன்னா, அவங்களுக்கு எப்படா தெரியும் நம்ம வந்து 30 லட்சம் செலவு பண்ணா கண்டிப்பா அந்த ஷோ வின் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எப்படி தெரியும்? அவங்க வீட்டுக்குள்ள எதுவுமே பண்ணல நீங்க சொல்றீங்க. எதுவுமே பண்ணாம வெறுமனைக்கு பிஆர் முட்டினா மட்டும் ஒரு கப்பை தூக்க முடியுமா? முடியாதுடா. புரிஞ்சுக்கோங்க, அப்படி முடியாது. வீட்டுக்குள்ள அவங்க ஏதாச்சும் ஒரு சில சம்பவங்கள் பண்ணணும். அந்த ஒரு சில சம்பவங்கள் மூலமா அவங்க மக்களை போய் ரீச் ஆவாங்க. மக்களை போய் ரீச் ஆகும்போது மக்கள் வந்து யோசிப்பாங்க, ஓகே இது ஏதோ பண்றதுப்பா, இந்த பொண்ணு ஏதோ ஒண்ணு பண்ணுதுப்பா, இந்த பொண்ணுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கலாம்பான்னு சொல்லிட்டு மக்கள் யோசிப்பாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட ஆதரவு தான் கானா வினோத்துக்கு இந்த அளவுக்கான மக்கள் ஆதரவு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம கானா வினோத்தவர்களுக்கு தான் கடுமையான ஆதரவு இருந்துச்சு. அது நமக்கே தெரியும். ஓகேவா? கானா வினோத்தவர்கள் தான் கடுமையான ஆதரவு இருந்து, பட் அடுத்த கட்டமா மக்கள் யோசித்து பார்க்கும்போது கானா வினோத் இல்ல. சரி, அடுத்த யாரை பார்க்கலாம்? சரி, அடுத்த இந்த பொண்ணு வீட்டுக்குள்ள நிறைய சம்பவம் பண்ணிருக்கா, அப்ப இந்த பொண்ணுக்கு நம்ம சப்போர்ட் கொடுப்போம்னு சொல்லி தான் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சிம்பிளா சொல்ல போனா எப்படி நம்ம சபரி அவர்களுக்கு அந்த டிக்கெட் ஃபினாலில அந்த கார் டாஸ்க் அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு பூம் கொடுத்துச்சோ, சேம் அதே மாதிரி அந்த கார் டாஸ்க் வந்து திவ்யாவுக்கு வந்து வேற லெவல் ஒரு பூம் கொடுச்சு. ஓகேவா? அதனாலதான் இந்த அளவுக்கு மக்கள் தூக்கி வச்சாங்க, இந்த அளவுக்கு மக்கள் வந்து ஓட்டுகளை போட்டாங்க. ஸோ மக்கள் ஓட்டு இல்லாம யாரும் வின் பண்ண முடியாது. எல்லா சீசன் நானும் பார்த்துட்டு இருக்கேன். வின் பண்ற நபரை கண்டிப்பா ஒரு வாரமாச்சும் பிஆர்னு போட்டு அடிக்கிறீங்க. ஆக்சுவலா பிஆர் இல்லாம யாரும் இந்த வீட்டுக்குள்ள இல்ல. எல்லாருமே ஹெவி பிஆர் வச்சுட்டு தான் வந்திருக்காங்க. ஹெவினா ஹெவி, நீங்க நினைக்கிறத விட ஹெவியான பிஆர் வச்ச ஆட்கள்லாம் உள்ள இருந்தாங்க. பட் அவங்களுக்கான கண்டென்ட் ஃபுல்லா நெகட்டிவா போனதுனால மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகல. பட் இவங்களுக்கான ஒரு சில கண்டென்ட் வந்து கரெக்டான கண்டென்ட்டா இருக்க போய் அதை வந்து கரெக்டா போய் கொண்டு சேர்த்துட்டாங்க. மக்கள் அதை பார்த்து ஆமா கரெக்ட் அப்படின்னு சொல்லி ஓட்டுகளை போட்டாங்க. அவ்வளவுதான். பிஆருக்கான வேலை உங்களை ப்ரொமோட் பண்றது மட்டுமே. அது நீங்க நல்ல விஷயத்த பண்ணீங்கன்னா நல்லபடியா ப்ரொமோட் பண்ண போறாங்க. நீங்க வெறுமனைக்கு நெகட்டிவா கொடுத்துருந்தீங்கன்னா அந்த நெகட்டிவா தான் ப்ரொமோட் பண்ணி ஆகணும். அப்படி இருக்கும்போது மக்களுக்கு பிடிக்காது. மக்கள் வந்து அதை வெறுமனைக்கு கண்டென்ட்டா மட்டும் எடுத்துட்டு இந்த நெகட்டிவ்க்கு நான் ஏன் சப்போர்ட், இந்த நெகட்டிவ்க்கு நான் ஏன் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து உதறி விட்டுருவாங்க. அதுதான் இப்ப நடந்துச்சு இந்த சீசன்ல. அண்ட் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இந்த சீசன் தண்ணிப்பழம், விஜய் பாரு, கானா வினோத், காமு மாமா இந்த 4 பேர் இல்லைன்னா கண்டிப்பா சொல்ற ஜீரோ தான். அதுவும் நம்ம ஓப்பனா சொல்லி தாங்கணும். ஏன்னா இந்த 4 பேர் தான் ஏதோ ஒரு வகையில கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த 4 பேர் இல்லைன்னா அந்த வீட்டுக்குள்ள கண்டென்ட்டே கிடையாது. மேபி கண்டென்ட் வந்திருக்கும். இந்த 4 பேர் அமைதியா இருந்திருந்தாலோ இல்ல இந்த 4 பேர் இந்த வீட்டுக்குள்ள இல்லைன்னா வேற ஏதாவது கண்டென்ட் வந்திருக்கும். ஆனா இந்த அளவுக்கு ஒரு பூமான கண்டென்ட், இந்த அளவுக்கு பயங்கரமா அடிச்சு பறக்க விடுற மாதிரி ஒரு கண்டென்ட்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. அது இவங்க 4 பேர் இருக்க போய் தான் டம் டிம்னு டெய்லி குறைஞ்சது ஒரு 2-3 கண்டென்ட்டாச்சும் வீட்டுக்குள்ள வெடிக்கும். ஸோ அந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்க காரணம் இந்த 4 பேர் தான். பட் கண்டென்ட் எல்லாமே நெகட்டிவ் கண்டென்ட், அதை நம்ம பார்க்கணும். அந்த நெகட்டிவ் கண்டென்ட் ஆப்போசிட் பண்ண ஆட்கள் தான் இப்போ இந்த ஃபைனல் ஸ்டேஜ் இருக்காங்களா இவங்கலாம். அவ்வளவுதான், அதை முதல் புரிஞ்சுக்கணும். மேபி இவங்க ரெட் கார்டு வாங்காம இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா இவங்க தான் டாப் 4ல இருந்திருப்பாங்க. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ மொத்தத்துல சீசன் முடிஞ்சிட்டு இதுக்கப்புறம் யாருக்கும் நெகட்டிவ் கொடுத்து எதுவும் கிடைக்க போறது இல்லை. அண்ட் இந்த ரியல் டைட்டில் வின்னரு இவங்க பிஆர் தான் இது பண்ணியிருக்காங்க, பிளா 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 30 லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க, பிளா 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 இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க காமெடியா இருக்கு.
ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஷோ முடிஞ்சிட்டு அந்த பொண்ணு வின் பண்ணிட்டு கிளம்பிட்டா. மக்களுக்கான வெற்றி அப்படிங்கறத காமிச்சாச்சு. பட் உண்மையான வெற்றிங்கிறது நம்ம கானா வினோத்துக்கு தான் போயிருக்கணும். பட் கானா வினோத் பண்ண ஒரு தப்பான மூணால கானா வினோத் அந்த பக்கம் உட்கார்ந்து இருந்தாப்ல, அவ்வளவுதான். சோ இப்பவும் சொல்றேன், பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வின்னர் யாருன்னா கண்டிப்பா எல்லார் மைண்ட்லயுமே கானா வினோத்துக்கான பேர் தான் கண்டிப்பா வரும். அதுக்கு அடுத்ததான் கண்டிப்பா நம்ம திவ்யா கணேஷ் அவர்களுக்கான பேர் வரும். அதை நம்ம மாத்துறது இல்ல. ஸோ மொத்தத்தில் ஷோ முடிஞ்சிட்டு இன்னும் உட்காந்து ரியல் டைட்டில் நிறைய 30 லட்சம் பிஆர்ன்னு சொல்லிட்டு உட்காந்து ஹர்ட் கொடுக்கறதோட அடுத்த விஷயத்துக்கு மூவ் பண்றது ரொம்ப நல்லது எனக்கு தோணுது. ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. கொஞ்சம் பிக் பாஸ் இல்லாம போர் அடிக்கதான் செய்து ப்ரோ. லைட்டா போர் அடிக்க லைட்டா என்னடா இது கொஞ்சம் வாழ்க்கை கொஞ்சம் போரா இருந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பா தொடர்ந்து ஏதாச்சும் கண்டென்ட் வந்துகிட்டே தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் வீடியோஸ் போட பார்த்துட்டு இருக்கேன். ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை எடுத்து பேசிட்டு தான் இருப்பேன். ஸோ கவலைப்படாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.